ஜியாமெட்ரியில் சிமிலர் ட்ரையாங்கிள் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே சம்மு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரையாங்கிள் சிமிலர் டு ஏ கிவன் ட்ரையாங்கிள் PQR with its sides equal to 4/7 of the corresponding sides of the triangle PQR, scale factor 4/7 less than 1. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ட்ரையாங்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளை வரையணும், ட்ரையாங்கிள் PQR. அதுக்கு நான் ஸ்கேல் பென்சில் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைகிறேன் நான். ஸோ லைன் வரைஞ்சி முடிச்ச உடனே அந்த லைனுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துறேன், PQ அப்படின்ற நேமை கொடுத்துறேன். இந்த லைனுக்கு அளவெல்லாம் எதுவும் தேவையில்லை, உங்கள் விருப்பப்படி லைனை அளவு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நேம் கொடுக்குறேன், PQ அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்றேன். இந்த லைனை வரைஞ்சி முடிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணுறேன், PQR அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கு ஸ்கேல் பென்சிலை யூஸ் பண்ணுறேன். ஸோ PQR அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளை முதல்ல நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பிலோ 90 டிகிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் வரைய போகிறேன். பாகைமணி யூஸ் பண்ணி, அதாவது ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி பிலோ 90 டிகிரி ஸ்லாண்டிங் லைன் ஒன்று வரைய போகிறேன், சாய்வான ஒரு லைன். ஸோ பாகைமானியை Pயில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். Pயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிலோ 90 டிகிரி ஒரு ஸ்லாண்டிங் லைனை வரைஞ்சி முடிச்சிட்டேன். இது 90 டிகிரினா எந்த ஆங்கிள் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், 60 வச்சுக்கலாம், 45 வச்சுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிள் நீங்கள் வச்சு ட்ரா பண்ணலாம். இதை வரைஞ்சி முடித்த உடனே இந்த லைனை நான் ஈக்குவல் செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறேன், ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க போகிறேன். எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க போகிறேன் அப்படின்னா 7 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க போகிறேன். ஏன்னா நமக்கு ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 4/7 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 7 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க போகிறேன். அந்த 7 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறதுக்கு நான் ஸ்கேலு காம்பஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெண்டுத்தில் எதனா ஒன்று யூஸ் பண்ணி 7 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கலாம். பாருங்கள். ஸோ ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், காம்பஸ் எடுத்துக்கிட்டேன். 2 சென்டிமீட்டராக 7 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறேன். Q1 ஒரு .1, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த மாதிரி 7 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறேன். செவன் ஈக்குவல் பார்ட்டாக பிரித்த உடனே இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம நேம் கொடுத்துடணும். என்ன நேம் கொடுக்குறான்னு பாருங்கள், Q1, Q2, Q3 அந்த மாதிரி நேம் கொடுத்துறேன். Q1, Q2, Q3, Q4, Q5, Q6, Q7. இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q7ஐயும் Qவையும் ஜாயின் பண்ணுறேன். Q7ஐயும் Qவையும் ஜாயின் பண்ண போகிறேன். ஒரு ஸ்லாண்டிங் லைனை யூஸ் பண்ணி Q7 ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இந்த Q7 ஜாயின் பண்ணி முடித்த உடனே Q6க்கும் Q7க்கும் இடையில், Q6க்கும் Q7க்கும் இடையில் பாதிக்கு மேலே அளவு எடுத்து ஒரு ஆர்க் வரைய போகிறேன், காம்பஸை யூஸ் பண்ணி. ஸோ பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கிட்டேன். அந்த அளவை யூஸ் பண்ணி Q7 மையமாக வச்சு ஒரு ஆர்க் வரைகிறேன். இந்த மாதிரி ஒரு ஆர்க் வரைஞ்சி முடிச்சிடுறேன். அந்த சேம் டைமென்ஷன், அந்த சேம் அளவு அந்த ஆர்க் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா Q4ல் வச்சு வரைய போகிறேன் அடுத்து நான். இப்போ ஆர்க்கோ லைனோ ஏதாவது ஒன்று இன்டர்செக்ட், அதாவது ஒன்னோட ஒன்று கட் ஆச்சுனாக்கா அதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். இது ட்ராயிங் ப்ரொசீஜரு. இப்போ நான் வரைஞ்ச ஆர்க் வந்து 2 இடத்துல கட் ஆகுது. ஒன்று Q6ல் கட் ஆகுது, அப்புறம் அந்த ஸ்லாண்டிங் லைனு Q7 Qவில் கட் ஆகுது. அதனால் அது ரெண்டுத்துக்குமே நான் நேம் கொடுத்துட்றேன், AB அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்றேன். ஸோ இந்த AB ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஆர்க் வரைகிறதுக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த ஆர்க்கை வரைய முடியும். அதனால் மறுபடியும் அதே அளவை காம்பஸில் எடுத்துக்கிட்டு அந்த அளவை கொண்டு போய் Q4ல் வச்சு வரைகிறேன். Q4 மையமாக வச்சு ஒரு ஜென்டில் ஆர்க் ஒன்று கட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஜென்டில் ஆர்க்கு லைக் தட். இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்க்கை கட் பண்ணுறேன். ஆர்க்கை கட் பண்ணி முடிச்சோன்னா இப்போது அதே காம்பஸை யூஸ் பண்ணி ABயை மெஷர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம், இது நிறைய பேர் மறந்துடுவாங்க. அதனால் காம்பஸை யூஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா, ஏவும் பியும் நம்ம மெஷர் பண்ணணும். ஏவும் பியும் மெஷர் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க்கு வந்து இந்த PQ7 அப்படின்ற லைனை கட் பண்ணுறதுனால அதுக்கு வந்து C நேம் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ABயை வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ண டைமென்ஷனை எடுத்துன்னு போயிட்டு Cயை மையமாக வச்சு ஒரு ஜென்டில் ஆர்க் கட் பண்ண போகிறேன். Cயை மையமாக வச்சு அடுத்து ஒரு ஜென்டில் ஆர்க்கு, இந்த மாதிரி ஒரு ஆர்க்கு கட் பண்ணியாச்சு. இப்போ ஆர்க்கு கட் பண்ணி முடித்த உடனே Q4 அந்த 2 ஆர்க்கும், Cலேருந்து ஆரம்பித்து வரக்கூடிய ஒரு ஆர்க்கும் நம்ம Cயை மையமாக வச்சு வரைஞ்ச ஒரு ஆர்க்கும் கட் ஆகுது. அந்த கட் ஆகிற இடத்துக்கு ஒரு நேம் கொடுக்கணும், D அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்றேன். இப்போ Q4Dயை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். Q4Dயை வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ Q4D ஜாயின் பண்ணியாச்சு. இந்த Q4Dன்ற லைன் வந்து PQன்ற லைனை இன்டர்செக்ட் ஆகுது. அதனால் அங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு, அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா Q' அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மேலே அப்பர் பார்ட்டில் இருக்கிற ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். இதே ப்ரொசீஜரை பயன்படுத்தி தான் மேலே இருக்கிற ட்ராயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கிறேன், இல்லை கீழே நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அதே அளவை கூட எடுத்துக்கோங்க. காம்பஸை யூஸ் பண்ணி அந்த அளவு எடுத்து Qவை சென்டராக வச்சு Qலேருந்து ஒரு ஜென்டில் ஆர்க்கு கட் பண்ணணும். பாருங்கள், ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கிட்டேன்னா Q வந்து எங்கே சென்டராக வச்சுக்கிறேன், Qவில் சென்டராக வச்சு ஒரு ஜென்டில் ஆர்க்கு கட் பண்ணுறேன். அந்த ஆர்க்கு கட் பண்ணி முடிச்ச உடனே அதே அளவை அப்படியே எடுத்து Q' வச்சு ஒரு ஜென்டில் ஆர்க் கட் பண்ணுறேன். அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ Qவில் வச்சு வரைஞ்ச ஆர்க்கு வந்து PQன்ற லைனை கட் பண்ணுது, அப்புறம் QR அப்படின்ற லைனை கட் பண்ணுது. அதனால் அதுக்கு நான் நேம் கொடுக்குறேன். ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கு நேம் வந்து EF அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன். இந்த EFஐ மெஷர் பண்ணி தான் நம்ம அடுத்த
ஆர்க்கு கட் பண்ண போகிறோம். அதனால் நேம் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. சம்டைம்ஸ் வந்து மறந்துடுவாங்க அதை மெஷர் பண்ணுறதுக்கு. அதனால் நான் இஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்குறேன். இப்போ அதே அளவை பழைய அளவை எடுத்து அந்த அளவை கியூ டேஷ்லேருந்து வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறேன். ஒரு ஜென்டில் ஆர்க்கு. அந்த ஆர்க்கை கட் பண்ணி முடித்த உடனே இப்போ புதுசாக வரைஞ்சோம் இல்லையா ஆர்க்கு, அந்த ஆர்க்கு வந்து பிக்யூன்ற லைனை கட் பண்ணுது. அதனால் அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன் நான். அதுக்கு ஒரு நேம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன். இப்போ ஜியை சென்டராக வச்சு தான் கட் பண்ண போகிறேன். ஜியை சென்டராக வச்சு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஎஃப்ஐ மெஷர் பண்ணிக்கணும். இதை தான் நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஜிஏல கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஎஃப்ல வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இஎஃப்ஐ மெஷர் பண்ணி அந்த ரேடியஸை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஜியில் வச்சு ஒரு ஜென்டில் ஆர்க்கை கட் பண்ணுறேன். இப்போ அடுத்து நான் இந்த 2 ஆர்க்கும் கட் ஆகிறதுனால அதுக்கு ஒரு நேம் கொடுப்பேன் நான். ஓகே, ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன். இப்போ கியூ டேஷ் ஹெச்சை ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைய போகிறேன். ஸோ இப்போ வந்து ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு கியூக்கு கியூ டேஷ் கிடச்சிது, ஆருக்கு இப்போ ஆர் டேஷ் கிடைக்கணும். நம்ம வரைஞ்ச புது லைன் வந்து பிஆர் அப்படின்ற இடத்துல கட் பண்ணுறதுனால அதுக்கு ஆர் டேஷ் அப்படின்ற ஒரு நேமு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம ட்ராயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.